ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தகவலும் கூட. அதாவது நம்ம சொத்தின் மேலே யாராவது போலியாக பட்டா தயாரிச்சிருந்தாங்க அப்படின்னா, அது எப்படி நம்ம ரத்து பண்ணுறது? போலி பட்டாவை எப்படி நம்ம ரத்து பண்ணுறது? அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன? யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? அதுக்கான மனு எப்படி எழுதணும்? அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு விவரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சுக்குவீங்க கண்டிப்பாக அந்த வீடியோனுடைய இறுதியில். ஸோ போலி பட்டாவை நம்ம ரத்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கான முழு அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஆர்டிஓ ஆஃபீஸ்கிட்ட தான் நம்ம மனு அளிக்கணும். ஸோ பட்டா வழங்கக்கூடிய அதிகாரம் நம்ம தாசில்தார்கிட்ட இருந்தாலும் ஒரு முறை அவங்க வந்து பட்டா வழங்கிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த பட்டா போலி ஆவணம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை ரத்து பண்ணுறதுக்கான 100% அதிகாரம் ஆர்டிஓ சிவில் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த தகவல் பேசிக்காக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்த போலி பட்டாவை ரத்து பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெட்டிஷன் மனு வந்து எழுதணும். அந்த மனு எப்படி எழுதுறது, அதுக்கான ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ எந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் நம்ம தயார் நிலையில் வச்சுருக்கணும் அப்படின்னு பாருங்கள். முதல்ல அந்த சொத்தினுடைய தாய் பத்திரம், அதாவது பேரண்ட், அதே மாதிரி சேல் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரைய பத்திரம் அல்லது தாய் பத்திரம். அந்த சொத்து உங்களுக்கு தான் அப்படிங்கிறதுக்கான ஒரிஜினல் தாய் பத்திரத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவதாக அந்த சொத்தினுடைய தற்போதைய வில்லங்கச் சான்றிதழ் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஈசி வந்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அசல், பட்டா, சிட்டா, அந்த சொத்து சம்மந்தமான என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ எல்லா ஆவணத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஒரிஜினல் ஆவணம், அதே மாதிரி ஜெராக்ஸ் நகல் ஆவணம் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ எதிர்த்தரப்பினுடைய போலி பட்டா அதனுடைய ஒரு காப்பி வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். எதிர்த்தரப்பினர் வந்து ஒரு போலி பட்டா தயாரிச்சிருப்பாங்க, அந்த காப்பியும் வேணும். அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்டர் பதிவேடு, அந்த சொத்தினுடைய எஃப்எம்பி வரைபடம், புலப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர், அதே மாதிரி எஃப்எம்பி ஸ்கெட்ச், இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரியான ஆவணங்கள் வந்து தேவைப்படுது. அது கூடவே மனுவும் நம்ம சேர்த்துக்கணும். ரத்து செய்யக்கூடிய நடைமுறை இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆர்டிஓ கிட்ட நம்ம மனு கொடுக்கணும் வித் அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கூட. அதாவது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று போலி பட்டாவை ரத்து செய்ய கோரி ஆதாரங்களுடன் எழுத்துப்பூர்வமாக ஒரு புகார் மனு அளிக்கணும். ரெண்டாவது வந்து அந்த வட்டாட்சியர் என்ன பண்ணுவாங்க, மனுவை பெற்றுக்கொண்ட ஆர்டிஓ அது குறித்த அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலருக்கு ஒரு உத்தரவு வந்து போடுவாங்க. அதிகாரிகள் நிலத்தின் அசல் ஆவணங்களை சரிபார்த்து ஒரு விரிவான விசாரணை அறிக்கை என்கொயரி ரிப்போர்ட் வந்து ஆர்டிஓக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஆர்டிஓ ஹியரிங், அதாவது இருதரப்பையும் அழைத்து விசாரணை. அதிகாரிகளின் அறிக்கை வந்தவுடன் ஆர்டிஓ உங்களுக்கும் மற்றும் போலி பட்டா வைத்துள்ள எதிர்த்தரப்பினருக்கும் விசாரணைக்கான அழைப்பானை நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸ் அனுப்பிச்ச 30 நாளில் இருதரப்பினரும் வந்து ஹியரிங் வந்துடணும். அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு சப்மிட் பண்ணுறதுக்காக அந்த ஹியரிங் வந்துடணும். அதுக்கப்புறம் ஃபைனல் கேன்சலேஷன் ஆர்டர். விசாரணையில் எதிர்த்தரப்பின் பட்டா போலியானது அல்லது முறைகேடாக பெறப்பட்டது என்பது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டால் ஆர்டிஓ அந்த போலி பட்டாவை ரத்து செய்து இறுதி உத்தரவு பிறப்பிப்பார். அதுக்கப்புறமா ஆன்லைன் மூலமாக சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஆன்லைன் பட்டாவில் வந்து அப்லோட் வந்து பண்ணிடுவாங்க, ஒரிஜினல் பட்டா வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அதாவது ஆர்டிஓவின் ரத்து உத்தரவு நகலை எடுத்துக்கொண்டு தாலுகா அலுவலகத்திற்கு சென்று கணினியில் உள்ள போலி பெயர்களை நீக்கிவிட்டு உங்களது உண்மையான பெயருக்கு பட்டாவை மீண்டும் மாற்றி பதிவு செய்து கொள்ளலாம். ஸோ இதுதான் ஆர்டிஓனுடைய நம்ம அப்ரூவல், அந்த ஆர்டர் காப்பி எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டா மட்டும் போலியானதாக இருந்தால் இதுதான் நான் சொன்னதான் நடைமுறை. இதுவே பத்திரத்தை வந்து போலியாக தயாரித்து அந்த போலி பத்திரத்தின் அடிப்படையில் ஒரு போலி பட்டா தயாரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எங்கே மனு கொடுக்கணும்னா மாவட்ட பதிவாளர், அதாவது தமிழ்நாடு பதிவுச் சட்டம் பிரிவு 83 மற்றும் புதிய விதிகளின்படி மாவட்ட பதிவாளரிடமும் மனு அளிக்கணும். அந்த போலி பத்திரத்தையும் சேர்த்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மனு அளிக்கணும். அப்போ தான் அந்த போலி பத்திரமும் ரத்து செய்யப்படும். ஸோ இந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மனு எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துகிட்டு அதில் அனுப்புனர் உங்களுடைய டீட்டெயில்ஸு,
பெறுநர் யார் அப்படின்னா உயர்திரு வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள். எந்த மாவட்டம், முகவரி அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. பொருள் வந்து முறைகேடான வழியில் பெறப்பட்ட போலி பட்டாவை ரத்து செய்து எனது பெயருக்கு அசல் பட்டா வழங்கிட கோருதல். அதுக்கப்புறம் கீழே ஐயான்னு போட்டு கீழே வந்து சொத்து விவரங்கள், அந்த சொத்தினுடைய விவரம் எல்லாம் கொடுத்துக்கணும். மாவட்டம், வட்டம், கிராமம், சர்வே நம்பரு, பரப்பளவு, விஸ்தீர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்தின் அளவு ஏக்கர், சென்ட், சதுரடியில் கொடுக்கணும். அப்புறம் நான்கெல்லை அப்படின்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கினுடைய எல்லை விவரங்கள். ஸோ கிழக்கு டு மேற்கு வந்து இவ்வளோ இடம், இவ்வளோ மீட்ரு, மேற்கு டு வடக்கு இவ்வளோ மீட்ரு அப்படின்னு சொல்லி அந்த எல்லையினுடைய விவரங்கள் வந்து கொடுக்கணும். புகாரில் வந்து இந்த மாதிரி தெளிவாக வந்து குறிப்பிடணும். அதாவது மேற்குறிப்பிட்ட சொத்தானது எனக்கு கிரைய பத்திரமா என்ன பத்திரம் மூலமாக உங்களுக்கு கிடச்சிதோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு, இதன் மூலம் அசல் ஆவண எண், பத்திரத்தினுடைய அசல் ஆவண எண், பத்திர எண், வருடம், ஸோ இதுபடி பாத்தியப்பட்டது ஆகும். அன்றிலிருந்து இன்று வரை அந்த நிலம் எனது முழுமையான சுவாதீனத்திலும் அனுபவத்திலும் இருந்து வருகிறது. இச்சூழ்நிலையில் எதிர்த்தரப்பினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துடணும். அவங்க கொடுத்துட்டு எனது சொத்தின் மீது எவ்வித சட்டப்பூர்வ உரிமையும் இல்லாமல் போலி ஆவணங்களை தயாரித்து வருவாய்த்துறையை ஏமாற்றி அவரது பெயருக்கு போலி பட்டா, அவங்களுடைய பட்டா நம்பர் வந்து போட்டு போலி பட்டா பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கணும். அடுத்ததாக, இது எனது அசல் சொத்துரிமையை பறிக்கும் நோக்கிலும் மோசடி செய்யும் எண்ணத்தோடும் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே தாங்கள் இவ்விஷயத்தில் தலையிட்டு உரிய விசாரணை நடத்தி எதிர்த்தரப்பாளரின் பெயர், அவங்களுடைய பெயரையும் போட்டு இது உரிய விசாரணையை நடத்தி இவரது பெயரில் உள்ள போலி பட்டாவை உடனடியாக ரத்து செய்யுமாறும் எனது அசல் ஆவணங்களின் அடிப்படையில் எனது பெயருக்கு பட்டா வழங்கிட உத்தரவிடுமாறும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இணைக்கப்பட்ட நகல்கள், ஆவண நகல்கள் அப்படின்னு போட்டு எனது அசல் கிரைய பத்திரம், உங்களுடைய கிரைய பத்திரம், தாய் பத்திரம், சொத்தினுடைய வில்லங்கச் சான்று, அதே மாதிரி போலி பட்டானுடைய நகல், எஃப்எம்பி ஸ்கெட்சு, ஏ ரெஜிஸ்ட்ரு, அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு, ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஐடி கார்டு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போட்டு கீழே உங்களுடைய கையெழுத்தை போட்டு ஆர்டிஓ ஆஃபீஸர்கிட்ட அந்த நீங்கள் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் எல்லாத்துலேயும் கீழே ஒரு கையெழுத்து, செல்ஃப் அட்டஸ்டேஷன் கையெழுத்து போட்டு ஆர்டிஓ ஆஃபீஸர்கிட்ட மனு கொடுத்துடணும். மனு கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து மேற்சொன்ன அந்த வழிமுறையின்படி அவங்க வந்து ஆர்டரெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபுல்லாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துட்டு இருதரப்பினரும் அழைத்து ஹியரிங் ஒன்று கண்டக்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உண்மையான பத்திரம் எது, உண்மையான சொத்து வந்து யாருடையது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த போலி பட்டாவை ரத்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடைமுறை. இதுதான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு பட்டா வந்து போலி பட்டா இருந்தால் அதை எப்படி ரத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விவரம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.